அதான் சொல்றேன், உரிய நேரத்தில் கூட்டணியை பத்தி நாங்க சொல்லுவோம். எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்லுவோம். பேசியிருக்கேன், அவரும் எனிமி இல்லையே. கூட்டணி சம்பந்தமா பேசியிருக்கீங்களா? இல்லைங்க, நாங்க அவருக்கு முதல் குரு பூஜை அழைக்கும் போது விஜயன் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி கோட் படத்துக்கு வரும்போது அவரை நான் பார்த்தேன். அதே முதல் முறை அவரை நான் சந்திச்சது. இந்த மாதிரி ஒரு சாதாரண தர்ப்பணம் கூட்டணி விஷயங்கள்ல நாங்கள் எதுவும் பேசுறதில்லை. நிச்சயம் கேப்டன் இல்லாமல் எங்கள் எல்லாருக்குமே ஒரு மனவலி இருக்குது. கேப்டன் இல்லாமல் முதல் சட்டமன்றம் இருக்குன்ட்டு. ஆனால் அவரோட ஆசையும் கொள்கையும் வென்றெடுக்கிறது தான் எங்கள் ஒவ்வொரு தொண்டரோட கடமை. நிச்சயமாக வரப்போகிற 2026 எங்கள் அப்பாவோட ஆசை என்னமோ அதை ஜெயிச்சு அவரோட இருக்க கேப்டன் ஆலயத்தில் நாங்கள் அவர் பொறுப்பாதல் தான் நாங்கள். விஜயோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஏற்கனவே அவர் அரசியல் வரதுக்கு முன்னாடி நீங்கள் அரசியல் வந்தீங்க, 2 பேருமே இளைஞர்கள், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? எனக்கு 33, அண்ணனுக்கு 50. அதனால் என்னை ஒப்பிடாதீங்க. அவர் என்னோட சீனியர். இல்லை நான் சொல்லி உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அவர் என்னோட சீனியர். அவரே எனக்கு முதல்ல சொல்லும் போது எனக்கு நீங்கள் அரசியல் சீனியர் அவரே சொல்லியிருக்கு. அதை நான் பெருமையாக ஏற்றுக்கிறேன். அண்ணனுக்கு நான் ரொம்ப மரியாதை நான் செலுத்துகிறேன். ஆனால் அனுபவம் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் அண்ணன் என்னோட பெரிய ஆள். அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அவரோட கட்சி ஆரம்பித்து அவர் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் இன்றைக்கி இருக்காங்க. அது அவரோட பலம். 20 வருஷம் முன்னாடி கேப்டன் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள், அது தேமுதிகவோட பலம். இன்றைக்கு விஜய் பிரபல நாங்கள் வரும்போது எங்களோட நிலைப்பாடு என்ன, எங்களோட விஷயங்கள் என்னவோ அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு அது அப்பா என்ன செஞ்சாரோ அதை நான் கொண்டு வரோம் நாங்கள் ஆசைப்படுறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.